அங்க இன்றைக்கி நம்ம டேஸ்டியும் ஹெல்த்தியும் உள்ள உணவுகள் பார்க்க போகிறோம். இதை பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லெமன் ரைஸ் பண்ணியிருக்கேங்க. நல்லெண்ணெயை வச்சு லெமனுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய நன்மை இருக்குங்க. சாதாரண லெமனு விலையும் கம்மி. ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்டது நன்மை இருக்குங்க. உடலில் இருக்கிற சோர்வை குறைக்கும் இது. அது தவிர கல்லீரலில் இருக்கிற கொழுப்புக்களை கரைக்குங்க. வெயில் காலத்துக்கு நம்ம சாப்பிட்டோன்னா தாது உப்பு மாதிரி நீர் சத்தை கொடுக்குங்க இந்த லெமனு. அது தவிர கிட்னியில் கற்கள் வராமல் தடுக்குதுங்க. அது கொலஸ்ட்ராலை குறைக்குங்க. சர்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்ப சிறந்ததுங்க இந்த லெமனு. மூளையில் உள்ள நரம்புகளை பாதுகாக்குதுங்க. வெயில் காலத்துக்கு கண்டிப்பாக எடுக்க வேண்டியது இந்த லெமன்கள். எடையை குறைக்கிது, தோலை நல்லபடியாக வச்சுக்கோங்க. இவ்வளோ சொல்லிக்கிட்டே போகலாங்க இந்த லெமனு. இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம், நல்லெண்ணெய், பூண்டு போட்டு குழம்பு வச்சுருக்கோங்க. சின்ன வெங்காயம்னு எடுத்துக்கிட்டோன்னா ரத்தத்தை சுத்தப்படுத்தும், கர்ப்பப்பையில் உள்ள அழுக்குகளை வெளியேற்றுங்க. நல்லெண்ணெய் பெண்களுக்கு இடுப்புக்கு ரொம்ப நல்லதுங்க. தக்காளின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதயத்தையும் மூளையும் நல்லபடியாக வச்சுக்கோங்க. நுரையில் உள்ள புற்றுநோயை குணப்படுத்துங்க. தோலை ஆரோக்கியமாக வச்சுக்கோம். சர்க்கரை நோயை குறைக்குங்க இந்த தக்காளி. பெண்கள் ஏதாவது இருந்தால் அதுவும் ஆறிடுங்க. அந்த மாதிரி தக்காளியில் நிறைய நன்மை இருக்குங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பப்பாளின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் பார்த்தீங்கன்னா எடையை குறைக்குங்க. நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால கெட்ட கொழுப்புக்களை வெளியேற்றுங்க. கண்ணுக்கு ரொம்ப நல்லதுங்க. விட்டமின் ஏ, சி இதில் இருக்குங்க. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. முகத்தில் பரு இருந்துச்சுன்னா அதை தவிர்க்கோங்க. தலைமுடியை கொட்டாமல் பாதுகாக்குது. ஆஸ்மா பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க இந்த பப்பாளி. அது தவிர இதயத்தில் இருக்க கொழுப்பு அடைப்புகளை சரி செய்யுங்க. நுரையீரல் சம்மந்தமான பிரச்சனைக்கு ரொம்ப நல்லதுங்க இந்த பப்பாளி. இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் மாடி தோட்டத்தில் விளைஞ்ச அரிய வகை கீரையை வச்சு நான் வடை பண்ணியிருக்கேங்க. அது பார்த்தீங்கன்னா சக்கரவர்த்தி கீரை, மாயான் கீரை, மயில் கீரை, கல்யாணி முருங்கைக்கீரை, தவசிக்கீரை, அது தவிர முக்கிரட்டு கீரை, காணாவாழைக்கீரை, இந்த மாதிரி கொடி பசலைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை இதை வச்சு நான் கீரை வடை பண்ணியிருக்கேங்க. நம்ம உடலில் இருக்க ஒவ்வொரு உறுப்பையும் இது பாதுகாக்குதுங்க. கல்யாணி முருங்கைக்கீரைன்னு எடுத்துக்கிட்டோம்னா குழந்தைங்களுக்கு வயிற்றில் பூச்சி இருந்ததுன்னா இது சரி செய்யுங்க. அது தவிர கருமுட்டையும் நீர்க்கட்டிக்கும் ரொம்ப சிறந்ததுங்க. அதாவது இர்ரெகுலர் பீரியட் இருக்கிறவங்களுக்கு இது சாப்பிட வேண்டியதுங்க இந்த கீரை. மாதவிட பிரச்சனையும் சரி செய்யும். இரும்பல் தொல்லை இருக்கிறவங்களுக்கு இதை சாப்பிட்டா ரொம்ப நல்லதுங்க இந்த கல்யாணி முருங்கைக்கீரை. இதை நம்ம தோசை மாவில் அரைச்சி சாப்பிட்லாங்க. அது தவிர இது படுறவங்களுக்கு இது ரொம்ப சிறந்தது இந்த கல்யாணி முருங்கைக்கீரைங்க. அது தவிர யூரினில் எரிச்சல் இருந்துச்சுன்னா இது சரி செய்யுங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கு இது சாப்பிட்டோன்னா சரி செய்யுங்க இந்த கல்யாணி முருங்கைக்கீரை. மயில் கீரைன்னு எடுத்துக்கிட்டோன்னா கண்ணுக்கு குளிர்ச்சி, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குங்க. மாதவிட பிரச்சனைக்கு ரொம்ப சிறந்தது. ரத்தத்தை உற்பத்தி செய்யும். இயற்கை சத்து அதிகமாக இருக்குங்க இந்த மயில் கீரையில். அதே மாதிரி கொடிப்பசலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய நன்மை இருக்குங்க. அதில் முட்டி வலி, இடுப்பு வலி அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க இந்த கொடிப்பசலை கீரை. அது தவிர கண் பார்வைக்கு ரொம்ப சிறந்தது. தலைமுடி கொட்டுறது அந்த மாதிரி இருக்குதுக்கு இந்த கீரை ரொம்ப நல்லது. கண் பார்வை, அப்புறம் மாலைக்கண் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப சிறந்தது. இரும்பு சத்து அதிகமாக இருக்குங்க. அதனால் ரத்த சோகை வராமல் தடுக்குதுங்க இந்த கொடிப்பசலை கீரை. அது தவிர பெண்களுக்கு கண்டிப்பாக சாப்பிட்டோன்னா மாதவிட பிரச்சனையை தீருங்க. கவுண்ட்டு ரத்தத்தை கூட்டுங்க இந்த கொடிப்பசலை கீரை.
அது தவிர மலச்சிக்கலை தடுக்கும். மெக்னீஷியம் பொட்டாசியம் அதிகமாக இருக்குங்க. அதனால் ஹை ப்ரெஷரை வந்து குறைக்கும் இந்த கொடிப்பசலை கீரை. இந்தமாரி ஏகப்பட்டது இருக்குங்க. நிறைய கொடிப்பசலை, இது கொடி மாதிரி போயினாலும் நமக்கு நிறைய நன்மை இருக்குங்க இந்த கொடிப்பசலை கீரையில். அங்கே பார்த்திங்கன்னா கொத்தமல்லி துவையல் ரத்தத்தில் இருக்க கொழுப்புக்களை வந்து எடுக்குங்க. ஃபைபர் அதிகமாக இருக்குங்க இதில். அதனால் ஃபைபர் அதிகமாக இருக்கிறதுனால பிளட்டில் இருக்க சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணுங்க இந்த கொத்தமல்லி துவையல். அனீமியா ப்ராப்ளம் வந்து தடுக்குது. இது லிவரை வந்து நல்லபடியாக வச்சுக்கோங்க. சேனலில் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி ஈஸியாக வளர்க்கலாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் மாடி தோட்டத்தில் விளைஞ்ச சங்குப்பூ டீ பண்ணியிருக்கேங்க. ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை அளவு வந்து கட்டுப்படுத்துங்க. இந்த சங்குப்பூ டீ வந்து இரத்த குழாய் அடைப்பு வராமல் பாதுகாக்குது இந்த சங்குப்பூ டீங்க. அது தவிர இர்ரெகுலர் பீரியட் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. உடல் எடையை வந்து குறைக்கும். நரம்பு படபடப்பு, நரம்பு சம்பந்தமானது, அதாவது படபடப்பு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது. ரெட்டினா செல்லு டேமேஜ் வராமல் பாதுகாக்குது. ஞாபக சக்தி நமக்கு அதிகப்படுத்துதுங்க. குடலில் இருக்க புழுக்களை வந்து குறைக்குது. சாதாரண சங்குப்பூன்றோம், அதில் இவ்வளோ நன்மை இருக்குங்க. இதெல்லாம் ஈஸியாக நம்ம மாடி தோட்டத்துலேயோ வீட்டு தோட்டத்துலேயோ நம்ம தாராளமாக இது வளர்க்கலாங்க. இந்த சங்குப்பூ ஏகப்பட்டது இருக்குங்க. இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஜூஸாக குடித்தோன்னா பெண்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலுங்க. வெள்ளப்படுது, மாதவிடா பிரச்சனை அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. ஸ்கின்னை வந்து பளபளன்னு வச்சுக்குங்க. இதில் சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த சங்குப்பூலங்க இந்த மாதிரி நம்ம ஹெல்த்தியாகவும் டேஸ்டாகவும் ஆரோக்கியமாக சாப்பிட்லாங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நம்ம பார்த்து சாப்பிட்டோன்னா நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாங்க. தேங்க்யூ.